நமது மாணிக் டிவியின் அன்பான பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் திருவாசகத்தில் வர்ற சிவபுராணத்தின் 8வது பாடல். 8வது பாடலில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே அப்படின்னு தனது 8வது பாடலில் சொல்கிறாரு. அதாவது மாணிக்க வாசகர் எல்லா பிறப்பும் பிறந்திழச்சிட்ட எம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள், உன்னோட பொன்னடிகளை நான் கண்டுட்டாலே எனக்கு வீடு பேரு இன்பம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்கிறதுல இதில் நீங்கள் விஸ்வாமித்திரர்னு ஒரு முனிவர் அந்த காலத்தில் இருந்தார். விஸ்வாமித்திர முனிவர் ரொம்ப சிவபக்தர், நிறைய பூஜைகள் பண்ணக்கூடிய தவசீலர். அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, காலையில் தன்னோட அனுஷ்டான வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு நல்லா நெற்றியில் பட்டை போட்டுட்டு தின்னூறு விபூதி பட்டை இட்டுட்டு அவர் வெளியில் பித்ருலோகத்தை நோக்கி கிளம்பி போயிட்டுருக்கிறாரு. அப்போ பித்ருலோகத்தை நோக்கி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு போகிற வழியில் ஒரு கிணறு பார்க்குறாரு. அந்த கிணறை பார்த்துன்னு என்னடா இங்கே புது கிணறு ஒன்று இருக்குதே, அது என்னென்னு எட்டி பார்க்கலான்னு அந்த கிணறை எட்டி பார்க்குறாரு. அந்த கிணறை எட்டி பார்க்கும்போது அது நரகத்தின் ஒரு பகுதியாக இருக்குது அந்த கிணறு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அப்படியே ஈனஸ்வரத்தில் அப்படியே முனகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்ட கொடுமையில் இருக்கிறாங்க. அமில மழை பெஞ்சிட்ருக்குது, விஷ ஜந்துக்கள் எல்லாம் ஊறிட்டு இருக்குது, யமதூதர்கள் கிங்கரர்கள் எல்லாம் அங்கே நின்று இது பண்ணிட்டுருக்குறாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் அவஸ்தப்பட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. பார்த்து அவர் பார்வை பட்டோனையுமே என்ன ஆகுதுன்னா, அது உடனே என்னவா மாறிடுது, சொர்க்கமாக மாறிடுது. அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். விஸ்வாமித்திரர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த யமதூதர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன இவ்வளோ நேரம் நரகமாக இருந்த இந்த கிணறு இப்படி சொர்க்கமாக மாறிடுச்சுன்னு இந்த யமதூதர்கள் எல்லாம் ஓடுறாங்க, யமனை நோக்கி ஓடுறாங்க. யமராஜா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நம்மளோட நரகம் பூரா, அந்த நரகத்தோட ஒரு பகுதி பூரா சொர்க்கமாக மாறிடுச்சு, அங்கே இருக்கிறவங்களாம் இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, இது எதனால் நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இவர் யமதூதர் அப்படியா என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்கன்ட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே எல்லாம் சொர்க்கமாக மாறி இருக்கிறத பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தேவர்கள்கிட்ட போகிறாங்க. தேவர்கள்கிட்ட போய் இந்த மாதிரி சொர்க்கமாக மாறிடுச்சு எதனாலேன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது தேவர்களுக்கும் ஒரே குழப்பமாக போயிடுச்சு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கைலாயத்துக்கு போய் சிவன்கிட்ட போய் இந்த மாதிரி நரகத்தின் ஒரு பகுதி இருந்தது சொர்க்கமாக மாறிடுச்சு, அதோட காரணம் என்னன்னு தெரியல சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் ரிஷபாரூடரா ரிஷபாரூடரா நந்தி மேலே ஏறி வந்துட்டுருக்கிறாரு. அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற. அதாவது சிவபெருமான் தான் ஓங்காரத்தின் அதிபதி, பிரணவத்தோட அதிபதி. அதாவது அகாரம் உகாரம் மகாரம் என்கிறதா ஓம்கார மந்திரம், இந்த பிரபஞ்சத்தோட பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரத்துக்கே அதிபதி யாருன்னா சிவபெருமான் தான். ரிஷபாரூடராக வராரு. இங்கே ரிஷபாரூடர், அதாவது இங்கே விடைப்பாக வேதங்கள், மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் அவர் எதை குறிக்கிறார், விடைப்பாக. இங்கே விடை அப்படிங்கிறது நந்தியம்பெருமானை குறிக்குது. நந்தியம்பெருமான் மேலே வர்றவர் யாரு, ரிஷபாரூடராக வர்ற நம்ம சிவபெருமான் தான். அவரு தான் இந்த பிரணவத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறாரு. அவர் அதை குறிக்கிறதுக்காகத்தான் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள்னு சில பேர் சொல்கிறாங்க. வேதங்கள் எல்லாம் சொல்லுது, வேதத்தில் சிவபெருமான் பெயரே காணோம், நம்மளோட வேத புத்தகங்களில் எங்கே பார்த்தாலும் சிவபெருமானை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நிறைய இடங்களில் அவரோட பேர் விடுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கணும், வேதத்தின் அதிபதியை ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு இப்படி ஏகப்பட்ட வேதங்கள் இருக்குது. அத்தனை வேதங்களுக்கும் அதிபதியாய் விளங்குபவர் சிவபெருமான் தான். அவரே வேதத்துக்கு அதிபதி, அவர் சொன்னது தான் இந்த வேதங்கள் எல்லாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் அவர் ரிஷபாரூடரா நமக்கு அந்த இது மேலே உட்காந்து வேதத்தின் அதிபதி, அதை வேதத்தை காலில் தண்டையாக போட்டிருக்கிறார்ல, போட்டுட்டு அந்த நந்தியம்பெருமான் மேலே சிவனும் பார்வதியும் இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. யாருக்கு, யமதர்மர்களுக்கு, தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் நின்று கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம்
கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஏன் சொர்க்கமாக மாறிடுச்சு நரகத்தின் பகுதின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, சிவபெருமான் சொல்கிறாரு, அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. விஸ்வாமித்திர முனிவர் வந்து தன்னோட நெத்தியில் விபூதி அணிஞ்சிருந்தார்ல, அந்த விபூதி வந்து அவ்வளவு விபூதி அணிகிறது வந்து அவ்வளவு பரிசுத்தமானது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. அந்த விபூதியை கொண்டு தான் அவர் வந்து அதை குனிச்சு அந்த கிணத்தை பார்த்ததுனால, அந்த விபூதியின் சிறு துளிகள் விழுந்ததுனால வந்து அந்த நரகமானது சொர்க்கமாக மாறிடுச்சு. அதனால தான் அதற்கு காரணம் அதுதான். அதனால் யார் ஒருவர் வந்து தினமும் வந்து விபூதியை வந்து அகார உகார மகாரம், அதாவது அகாரம் என்பது பிரம்மதேவரை குறிக்குது, உகாரம் என்பது மகாவிஷ்ணுவை குறிக்குது, மகாரம் என்பது சிவனை குறிக்குது. அவங்க 3 பேர்த்தையும் காலையில் எந்திரிச்சு குளித்து தன்னுடைய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு விபூதியில் வந்து விபூதி எடுத்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு விபூதி இட்டு மும்மூர்த்திகளையும் யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா வினைகளுமே ஓடி போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் விடைப்பாக வேதங்கள் அவர் ரிஷபாரூடராக வர்ற அவரை ஐயா என ஓங்கிங்கிறது என்ன, அவர்கிட்ட போய் ஐயான்னு கும்பிட்டு அவர் காலத்தொட்டு கும்பிடுங்க. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை, ஆழ்ந்துங்கிறது ஆழமான அறிவு, அகன்ற அறிவு, நுண்ணியனைனா நுட்பமான அறிவு. இதெல்லாம் உடையவர் யாரு? சிவபெருமான் தான். அப்பேற்பட்ட சிவபெருமான் தன்னுடைய ஞானத்தினால தன்னை வணங்குற பக்தர்களுக்கும் அந்த மாதிரி ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய நுட்பமான அறிவை நமக்கு கொடுத்து நம்மளோட இருளை விளக்கி எல்லா சுகபாகியங்களை நமக்கு கொடுப்பார். அன்பர்களே, மாணிக்க வாசகர் சொன்னது மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி ஞானங்கள் வந்து சேரும், எல்லா நன்மைகளும் வந்து சேரும். நன்றி அன்பர்களே, வணக்கம்.